ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் வீட்லேயே ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கேக் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக குக்கரில் தூளுப்பு நான் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன். இதை 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதை ரப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம மூடி வச்சுக்கலாம். விசிலும் போட தேவையில்லை. இது ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் காய்ச்சின பால் நான் எடுத்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கலந்து விட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்காக 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் 1/2 கப் சுகர் தான் ஆட் பண்ணேன். மீதி 1/2 கப் சுகரும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரணுங்கிறதுக்காக நம்ம கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கிறோம். மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு எக்கு நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த கேக்கு எக்கு ஆட் பண்ணாமல் கூட நம்ம செய்யலாம். நான் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கலந்துக்கலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலில் லெமன் ஜூஸ் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது லைட்டாக இந்த மாதிரி திரியாக வந்திருக்கு. இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பட்டர் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது கூட நான் ஃபியூ ட்ராப்ஸு கலருக்காக நான் ரெட் ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீடியோக்காக தான் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கலர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். கேக் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலர் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கொஞ்சம் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் நான் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதில் நம்ம மாவு கொஞ்சமாக தூவி விட்டு நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கேக் ஒட்டாமல் வரத்துக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நான் பவுலில் மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதில் நம்ம கேக் மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிக்கலாம். உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். நம்ம குக்கர் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்மளோட கேக் பவுலை நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட கேக் பவுலை நம்ம உள்ளே வச்சாச்சு. இதை நம்ம ஒரு 40 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். விசில் நம்ம போட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேடு க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பவுலில் பாலாடை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி திக்கான பாலாடை நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு திக்கான க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து கூட நம்ம க்ரீம் செய்யலாம். அதுலேயும் நம்ம மில்கை விட்டுட்டு திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வைப்டு க்ரீம் கிடைக்கும். இது நல்லா பீக் க்ரீம் ஆகிற அளவுக்கு நான் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். நான் ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் ஆகிற ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்டு சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வைப்டு க்ரீம். நம்மளுக்கு ஸ்டிஃபான பீக் க்ரீம் கிடச்சிருச்சு. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் எடுக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் வைப்டு க்ரீம். இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஹோம்மேடு க்ரீம் ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்கு.
நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு டூத் பிக் இல்லைன்னா ஏதோ ஒரு ஊசி இந்த மாதிரி விட்டு பார்த்தோன்னா மாவு இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக்கை நான் ஒரு ½ நல்லா ஆற வச்சுட்டேன். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்தீங்கன்னா கேக் உடஞ்சிரும். இந்த கேக்கை நான் மேலே ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்க போகிறேன். நான் மேல் லேயரை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், டெக்கரேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 2 லேயர்டு கேக், அதனால் 2 லேயர் வேணுங்கிறதுக்காக நான் சென்டரில் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த லேயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். மேலே இருக்கிற லேயர் வந்து ஈவனாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேணுங்கிறனால நான் பாட்டம் லேயரை மேலே வைக்கிறேன். இது பாட்டம் லேயருங்கிறனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த கேக் ஃபுல்லாகவே மேலே சைட்லன்னு எல்லா பக்கமுமே நம்ம க்ரீமால் கவர் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ரெட் வெல்வெட் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக்கில் டாப் லேயர் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி உதிரியாக நான் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து சைடில் ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் கேக்குக்கு மேலேயும் ஹார்ட் ஷேப்பில் அந்த கேக் தூளை தூவி விட்டுருக்கேன். அப்புறம் செர்ரிஸையும் ரவுண்ட் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான ரெட் வெல்வெட் கேக்கு பார்க்கவே அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக கேக் செஞ்சு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.